ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளோப் செஞ்சோம்ல, போன வீடியோவில் காட்டினேன். அந்த குளோப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் என்ன பொருள்லாம் வாங்கினோன்னா, இந்த மாதிரி பேஸ்கெட் பால் வாங்கிக்கோங்க. சத்தத்தை பாருங்கள், பேஸ்கெட் பால் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் என்ன வாங்கினோன்னா, சிடி வாங்கிக்கோங்க. சிடி, ஆனால் இது சிடியில் சிடி கடையில் விற்கல. பக்கத்து கடையில் ஏதாவது வேஸ்ட்டு சிடி இருந்துன்னா வாங்கிக்கோங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். ஃபேன்சி ஸ்டோர்லாம் கேட்டு பார்த்தா தருவாங்க, ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டையை வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டணும். ஃபஸ்ட்டு காம்பஸ் வச்சு அப்படியே ரவுண்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் ரவுண்டு போட்டு அது ரெண்டாக வெட்டிடுங்க. இதை பாருங்கள், இங்கே ஒன்று அங்கே ஒன்று வெட்டிடுங்க. வெட்டினதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் ஒட்டிடுங்க. அது ஓரமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட் மாதிரி ரெண்டாக வெட்டிடுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாக வெட்டிட்டு 2 ரவுண்டு வெட்டணும். 2 ரவுண்டு வெட்டிட்டு ரெண்டுத்தையும் ஒட்டணும். இதோ அதே மாதிரி தான். அப்புறம் அதையும் ஓரமாக வச்சுங்க. அந்த பிளாக் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பேஸ்கெட் பாலில் இல்லைன்னா வேறு ஏதாவது பால், கிரிக்கெட் பால் சின்னதாக அந்த மாதிரி கூட செய்யலாம். இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி கூட யார் செய்யணுமோ செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா வீட்டில் இருந்துன்னா செஞ்சுக்கோங்க. என்கிட்ட ரெண்டு பேஸ்கெட் பால் இருந்தது, அதான் செஞ்சேன். இதோ இங்கே பாருங்கள், சத்தத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர்லாம் பேப்பர்லாம் ஒட்டி பெயிண்ட் அடிங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சு கலர் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேப் ஓட்டுங்க. மேப் ஒட்டி அது மேலே கலர் அடிங்க. இல்லைன்னா நீங்களே பெயிண்ட் அடிக்கணும்னா வச்சுருங்க. இல்லை மேப் போட்டு அது மேலே பெயிண்ட் வச்சுருங்க. பெயிண்ட் இருந்ததுன்னா அடிங்க. என்கிட்ட பெயிண்ட்டு ப்ரெஷ் இல்லை, அதனால தான் இப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் எதாவது கம்பி, வேஸ்ட்டு கம்பி, குடம் ஒஞ்ச கம்பி, இல்லைன்னா வேறு எதாவது கம்பி இருந்ததுன்னா இந்த மாதிரி இதோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த பேஸ்கெட் பாலில் ஓட்டு போட்டு அப்படியே உள்ளே விட்ருங்க. உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு அப்புறம் இங்கே விடணும். இங்கே விட்டுட்டு இந்த லைட்டாக விடுங்க, ரொம்ப வெளியில் வந்துருக்கூடாது. லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே லைட்டாக மேலே வைக்கணும். இங்கே லைட்டாக மேலே வச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அதுக்கப்புறம் இது மேலே பெயிண்ட் வச்சுருங்க. பிளாக் கலர் பெயிண்ட்டு நான் வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரெஷ்ஷு ஒஞ்சிச்சு, அதனால் இதுக்கு அடிக்க முடியல. ஃபஸ்ட்டுக்கு இது வச்சுட்டேன், அதுக்கப்புறம் இது ப்ரெஷ்ஷு ஒஞ்சிச்சு. அப்புறம் வாட்டமும் வரல. அடிக்கலான்னு பார்த்தேன், ஒஞ்சிச்சு. சும்மா அடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன், வாட்டம் வரல. அதுக்கப்புறம் அது ஒட்டிட்டு. அதுக்கப்புறம் டபுள் டேப் இருந்துன்னா 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இங்கே ஒன்று ஒட்டிக்கோங்க. அப்படியே இதை பாருங்கள், நல்லா டைட்டாக ஒட்டும். அந்த கம்பி இங்கேயே டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் அது மேலே பேப்பரை சுருங்கிடுங்க. சுருங்கி அப்புறம் கம்மை போட்டு ஒட்டிடுங்க. கீழேயும் அதே மாதிரி தான் சுருங்கி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் டபுள் டேப்பு அந்த கம்பியில் இதுவும் ஒட்டி இங்கே ஒட்டிடுங்க. கீழேயும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த இது இருக்குல்ல, இது மட்டும் தூக்க முடியும்ல, இந்த பாதி வரைக்கும். இந்த பிளேட் அது மேலே பிளாக் கலர் பேப்பர் இருந்துன்னா ஒட்டி விடுங்க. இல்லைன்னா பெயிண்ட் இருந்துன்னா அடிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வெட்ட முடியாதுங்காக இதுக்கு மட்டும் பெயிண்ட் வச்சுட்டேன், இதுக்கு கலர் பேப்பர் ஒட்டிட்டேன். இது வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கோணையாகவும் வரும். அதுக்கப்புறம் இது ஒட்டிடுங்கன்னு சொன்னேன்.
இங்கேயே ஒட்டிடுங்க சைடில் லைட்டாக கேப் இல்லாத மாதிரி. அப்புறம் கீழே ஒட்டணும். இதோ பாருங்கள், கீழேயும் ஒட்டிடுங்க. எனக்கு சைஸ் ஒழுங்காக வரல, பாதி கீழே யாரும் பார்க்க மாட்டாங்கக்காக அப்படி ஒட்டிட்டேன் தெரியாமல். அதுக்கப்புறம் வந்து இங்கே இப்படி ஒட்டுங்க. அது இல்லை. அதுக்கப்புறம் இந்த இது மட்டும் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து இது மேலே வந்து டபுள் டேப் போட்டு உள்ளே ஒட்டிடுங்க. இதை இப்படி ஒரு 3 ஒட்டி விட்ருங்க. அந்த சைடும் ஒரு 3 ஒட்டி விட்ருங்க. நான் 2 தான் ஒட்டியிருக்கேன், ஸ்ட்ராங்காக நிற்கல அதுதான். நீங்கள் ஒரு 3 மாதிரி ஒட்டுங்க. ஃபஸ்ட்டு அந்த சைடு பின்னாடி சைடு ஒட்டிடுங்க, ஏன்னா பின்னாடி சைடு சாயுது. இங்கே பாருங்கள், சாயுது பார்த்தீங்களா எவ்வளோ சாயுதுன்னு. அதுக்காக தான். அதுக்கப்புறம் அது டபுள் டேப் தெரியாததுக்காக அப்படியே மேலே இதை ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒட்டினா அவங்களால அது பார்க்க முடியாது டபுள் டேப்லாம். அதுக்கப்புறம் நான் ஒழுங்காக ஒட்டல டபுள் டேப்பு, அதெல்லாம் லைட்டாக தெரியுது. இந்த சைடு நான் ஒழுங்காக ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடும் பெயிண்ட் வச்சுருங்க. அங்கே வந்து அந்த எல்லா சைடும் பேப்பர் ஒட்டிடுங்க. இதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நீங்கள் சுற்றி பாருங்கள். சரி, தப்பாக வச்சுட்டேன். லைட்டாக சுற்றி பாருங்கள். சுற்றுதுன்னா மிஷின் கம்ப்ளீட்டட். சுற்றலைன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணோம். ஒரு சில பேருக்கு வராது, எங்களுக்கும் வரல தான், ஆனால் பண்ணிட்டோம் எப்படியோ. சரி வச்சு அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு.